நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போட இருப்பேன். அந்த கதிர் சாரோட இருந்த எவ்வளவோ டேரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன், சும்மாலாம் வரமாட்டேன். சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்ட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து என்னப்பா அப்படின்னு. இல்லை சார், நான் உங்களோட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாது. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னன்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மை தன்மை. சமூகம் ஆம்பளைங்களை ஆம்பளைங்களாவே பார்க்குது, பெண்களை பெண்களாவே பார்க்குது. ஆனா இவங்க சொல்றாரு there are அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் ரெண்டு இருக்கு பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்கலாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ள இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி ஆக்சுவலி.